ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் வந்திருக்கேன். மணக்க மணக்க கீ வெண்பொங்கல். பட் வித்தவுட் கீ. பார்த்தரலாமா? தெரியாதவங்களுக்காக சொல்றேன். வெண்பொங்கல்னாலே பச்சரிசியில தான் செய்வோம். இன்னைக்கு நான் 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த 2 கிளாஸ் பச்சரிசிக்கு 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு கரெக்ட்டா இருக்கும். பாசிப்பருப்பு அதிகமா சேர்த்துறாதீங்க. ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். நல்லா இருக்காது. இப்ப இத நல்லா 2, 3 தடவ தண்ணீல வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் பொங்கல் நல்லா குழஞ்சு வரும். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 3 செம்பு தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு செம்புக்கு 2 கிளாஸ் தண்ணி பிடிக்கும். கூடவே பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்னாலே முதல்ல நம்ம மனசுல எடுத்து பிடிச்சது கமகபன்னு நெய்யால செஞ்ச வெண்பொங்கலும் உளுந்த வடையும் தான். கரெக்டா? ஆனா அத அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாராலையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியாது. அதுவும் பொதுவா இந்த டயட் இருக்கவங்களுக்கு சாப்பிடவே முடியாதது. அதனாலதான் உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு நான் ஒரு டிப்ஸோட வந்திருக்கேன். கீக்கு ஆல்டர்னேட்டிவா கோகனட் ஆயில சேர்த்துருங்க. இந்த அரிசி பருப்பு போட்டிருக்க தண்ணி கூடயே சேர்த்துருங்க. அப்பதான் பொங்கல் குக் ஆகும்போது நல்லா மாய்ஸ்சரா இருக்கும். சாப்பிடும்போதும் கிரீமியா இருக்கும். சில பேருக்கு வெண்பொங்கல் லைட்டா எல்லோயிஷா இருந்தா பிடிக்கும். அந்த மாதிரி வேணும்ன்றவங்க ஆயில் போடும்போதே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. நான் இன்னைக்கு மஞ்சத்தூள் சேர்த்தல. எனக்கு ஒயிட் கலர்ல இருந்தாதான் பிடிக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் விட்டு இறக்கிடலாம். அதுக்குள்ள நம்ம பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. பொங்கலுங்கிறதால ஆயிலோட அளவு கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். அப்பதான் டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்ப சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்க இஞ்சிய ஆயில்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்க எல்லாம் வெண்பொங்கல் சாப்பிடும்போது இஞ்சி, மிளகு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இஞ்சினே தெரியாம குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க. இந்த அளவுக்கு இஞ்சி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 10 முந்திரிய நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. முன்னாடியே முந்திரி சேர்த்தீங்கன்னா முந்திரி கரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க தாளிப்புல கேஸ் ஆஃப் பண்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க. சாப்பாடு நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சு வெந்து வந்திருக்கணும். இந்த மாதிரி குழைவா வெந்து வந்துருச்சுன்னா கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ பொங்கலை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயும் நல்லா மசிச்ச மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. அவ்வளோதான். இப்போ பொங்கலை தாளிப்புல சேர்த்துடலாம். குக்கர் சூடாக இருக்கும்போதே அதில் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குக்கரோட சூட்டுலேயே தண்ணி ஹாட் ஆகிடும். அதை பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கீ சேர்க்காம பண்ணும்போதும் கூட பொங்கல் நல்லா சாஃப்டாக இலகி வரும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மேலால கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதாங்க பொங்கல். இதுக்கு அழகா ஒரு சாம்பாரோ, இல்ல தேங்காய் துவையலோ வச்சு உளுந்த வடை வச்சு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷன். அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.